ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். திருப்பியும் ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறேன். சனி ஞாயிறு வந்துட்டாலே நமக்கு வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால் கொஞ்சம் உளுந்து ஊற வச்சு அதை வேக வச்சு முறுக்குக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இது வரைக்கும் யாருமே இந்த ருசிச்சிருக்க மாட்டீங்க, அவ்வளோ அருமையான ஒரு ஸ்வீட்டு. இது வந்து தேங்காய் ஒரு கிண்ணத்தில், ஒரு சின்ன கிண்ணத்தில் 1 கப்பு தேங்காய் அளவு சொல்லிடுறேன். 1 கப்பு தேங்காய். இதே நம்ம எந்த கப்பில் வந்து தேங்காய் அளவு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு. இது எல்லாமே ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி வேறு, அதே சமயத்தில் டேஸ்ட் வந்து ரொம்ப அபாரமாக இருக்கும். அதே கிண்ணத்தில் 1 கிண்ணம் வந்து நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கிறோம். அதே கிண்ணத்தில் 1 கிண்ணம் வந்து நம்ம பொட்டுக்கடலை எடுத்துக்கிறோம். எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயம். 1 கிண்ணம் பொட்டுக்கடலை. இப்போ நம்ம எடுத்து தேங்காய், பாசிப்பருப்பு, பொட்டுக்கடலை இது 3ஐயும் எடுத்துட்டோம். இதே கிண்ணத்தில் என்ன பண்ணுறோம், 1 கப்பு ரவை எடுத்துக்கிறோம். ரவை வந்து நம்ம ரவா லாடு தனியாக செய்யும்போது, பாசிப்பருப்பு தனியாக செய்யும்போது எப்படி ஒரு வாசனை இருக்குமோ, இது வந்து ஒரு கூட்டு வாசனை. எல்லாமே சேர்ந்து கலந்து அவ்வளோ அருமையான ஒரு வாசனை இருக்கும். 1 கப்பு ரவையை போட்டுக்கிறோம். இந்த ரவை அளந்த அதே கிண்ணத்தில் ரவை அளந்து எல்லாமே ஒரே கிண்ணம் தான். நம்ம எந்த கிண்ணத்தில் தேங்காய் எடுத்தோமோ அதே கிண்ணத்துலையே எல்லாமே எடுத்துக்கணும். வெள்ளை எள்ளு, இதுவும் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வெள்ளை எள்ளையும் சம அளவில் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பாசிப்பருப்பு வறுக்கும் வாசனை, அதே மாதிரி பொட்டுக்கடலை ஒரு தனியாக ஒரு வாசனை கிடைக்கும். எள்ளு, தேங்காய் எல்லாமே ரொம்ப அருமையான ஒரு வாசனை கொடுக்கக்கூடியது. ப்ளஸ் தெம்பு, உடம்புக்கு நல்ல தெம்பு இருக்கும். ப்ளஸ் நமக்கு வந்து டேஸ்ட்டும் வந்து ரொம்ப அபாரமாக இருக்கும். இப்போ இது எல்லாத்துக்கும் ஈக்குவல் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து வெல்லம் வேணும். வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணால் அந்த அளவுக்கு எல்லாமே ஹெல்த்தி கான்ஷியஸாக நம்ம போட்டுட்டு அங்கே போய் ஒயிட் சுகர் போடாமல் வெல்லத்தை வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இப்போ எல்லாம் சேர்ந்து 5 இருக்குது. இப்போ 1க்கு பாதி வெல்லம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டா கூட 2.5 கப்பு பொடிச்ச வெல்லம். உங்களுக்கு டேஸ்ட்டு கூட வேணும் அப்படின்னா நீங்கள் 3 கப்பாக போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் வந்து சுகர் ஸ்வீட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் எடுத்துப்பேன். ஸோ அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போது வேணுங்கிற சாமான் பார்த்துட்டோம். ஒரு தடவை திருப்பி எல்லா சாமானும் சொல்லிடுறேன். 1 கிண்ணம் வந்து தேங்காய் எடுக்கும்போது அதே ஒரு அளவில் தேங்காய், பாசிப்பருப்பு, அதே அளவில் ரவை எடுத்துக்கிறோம், அதே அளவில் எள்ளு எடுத்துக்கிறோம், அதே அளவில் பொட்டுக்கடலை. அப்புறம் இது எல்லாத்துக்கும் ஈக்குவலாக ஸ்வீட் கொடுக்கறதுக்காக ஒரு வெல்லம் பொடி பண்ணி 3 டம்ளர். இப்போ இது எல்லாமே ஹாஃப் போட்டு 2.5 வரும். கூட கொஞ்சம் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா இதை வந்து 3 கப்பாக வெல்லம் எடுத்துக்கோங்க. இல்லை எங்களுக்கு அவ்வளோலாம் வேண்டாம், ஸ்வீட்டை வந்து நார்மலாக இருந்தால் போதுன்னா 2.5 கப் இது வந்து கப்பு வந்து ரொம்ப டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். 2 போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான். இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக வறுத்துக்கணும். வெல்லம் மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை பாகு காய்ச்ச வேண்டாம், நல்லா கொதித்து கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போகிறோம். அந்த அளவுக்கு அதை வந்து கொதிக்க விடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வெல்லத்தில் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி, அதாவது ஒரு 2-3 கப்பு இருக்குது இல்லையா, 3 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி அப்படின்னு நம்ம போட்டுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். 1.5 கப்பு அதில். இப்போ வந்து எங்கள் இடத்துல இந்த சொம்பு வந்து கரெக்டாக 1.5 கப்பு பிடிக்கும். அதனால் 1.5 கப் ஒரு தண்ணியை வந்து நம்ம அதில் சேர்த்துட்டுலாம். சேர்த்துன்ட்டு இதை இந்த பக்கம் அடுப்பில் கொதிக்க வைக்கலாம். இப்போ இந்த பக்கம் அடுப்பை வச்சு அது பாட்டு கொதிச்சுட்டு இருக்கட்டும். நம்ம இதில் வந்து எடுத்து வச்சுன்ற எல்லா சாமானையும் தனித்தனியாக வறுத்துக்கலாம்.
இப்போ ஆரம்பத்தில் வந்து இதை கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டோன்னா அந்த வெல்லம் கரைஞ்சி கொதிக்கும். கொதித்து கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை வர வரைக்கும் அது கொதிக்கும். நம்ம இந்த வறுக்கிற நேரத்தில் அது கொதிச்சிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை ஃபஸ்ட்டு ஈரப்பதம் போக வறுக்கணும். அவ்வளோதான். நல்லா ஈரப்பதம் போக தேங்காயை வந்து சில்லு சில்லாக பண்ணி துருவி எடுத்துட்டேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வறுக்கிறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். இதை நல்லா நம்ம வறுத்துடுறதுனால குறைஞ்சது ஒரு 10 நாளைக்கு நம்ம இந்த உருண்டைகளை வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் வந்து எதுவுமே கெட்டு போகிற சாமான் கிடையாது. தேங்காய் மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு இது வராதுங்கிறதுக்காக இதை நல்லா செவக்க வறுத்துடும். செவக்க வறுத்துட்டோம், ஈரப்பதம் இல்லாமல் செவக்க வறுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து 10 நாள் ஆனாலும் நமக்கு கெட்டு போகாது. இது வச்சிருந்து சாப்பிட்லாம். நம்ம பெரிய குடும்பம், எங்கள் மாதிரி 6 பேர் 7 பேர் இருக்கோம் அப்படின்னா 2 நாளில் காலி ஆகிடும். கொஞ்சம் நம்ம 4 பேர் தான் இருக்கோம், குழந்தைகள் தான் இருக்குது, பெரியவாளுக்கு அப்படி சாப்பிட இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினச்சா நம்ம நல்லா வறுத்து வச்சுட்டு போட்டு ஒரு 10 நாளைக்கு வச்சுட்டு சாப்பிட்லாம். ஒரு சம்பளத்தில் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா வேணுங்கும்போது ஈரக்கைப்படாமல் எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா செவக்க வறுத்துட்டு இதை ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதுலேயே வெள்ளை ரவையை வறுத்துக்கலாம். இது சாதாரண ரவை தான், உப்புமாக்கெலாம் யூஸ் பண்ணுறோம்ல அந்த ரவை தான். கேசரி உப்புமா அதுக்கெலாம் உள்ள தேங்காய் துருவல் இருக்குது, பரவாயில்ல, அது ஒன்றும் ஆகாது. இப்போ ரவையை கொஞ்சம் எதுக்குமே நம்ம எங்கேயுமே நெய் சேர்க்கலை. ஸோ கொலஸ்ட்ராலு அப்படிங்கிற ப்ராப்ளம்லாம் கிடையாது. நெய் வாசனை கூட சேர்க்க வேண்டாம், அவ்வளோ வாசனையாக இருக்கும் இதுவே. இப்போ அதை வறுத்துட்டே இருக்கிற நேரத்தில் இது திருப்பி கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். வெல்லம் 3/4 கரைஞ்சி எடுத்து ரவை வேணுங்கிற அளவுக்கு வறுத்தாச்சு. அடுத்தது இதில் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை வறுபட லேட் ஆகாது, ஏன்னா ஏற்கனவே வானிலை சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் சூடாகி வறுபட்டுடும். அதனால் அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். நல்லா கைக்கு வந்து சூடு வர வரைக்கும் வறுத்தா போகிறேன். ஏன்னா இது ஏற்கனவே பொறுப்பொருள் தான் இருக்குது, அதனால் இது ரொம்ப வறுக்கணுங்கிறது இல்லை. இந்த வறுக்கிற ஐட்டம்லேயே நமக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகுது பாசிப்பருப்பு மட்டும்தான், மற்றதெல்லாம் சட்டு சட்டுன்னு வறுத்துடும். இப்போ இதையும் வேறு தட்டில் மாற்றிக்கலாம். பொட்டுக்கடலை வறுத்து எடுத்துட்டதில் எள்ளு வறுத்துக்கலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இங்கே வெள்ளைக்கரைசல் வந்து நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. நல்லா தளன்னு கொதிக்கிறது. இன்னும் கொஞ்சம் வந்து சிறப்பு கண்டிஷனில் வரணும், கொஞ்சம் கெட்டியாகணும். நம்ம பாசிப்பருப்பு வறுக்கிற டைம் வரைக்கும் அது சரியாக இருக்கும். ஒவ்வொரு சாமானும் வறுக்கும் போதே ஃபுல்லாக வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு எள்ளு வறுபட்டால் போதும். இதையும் ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம். கடைசியாக நம்ம பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம்.
இதில் வந்து ஒயிட் சுகர் கிடையாது, பால் கிடையாது, நெய் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்கிறனால ப்ரெஷர் இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க, வயசானவங்க, சின்ன குழந்தைங்கலேருந்து யார் வேணால் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியான ஒரு ரெசிபி இது. எல்லாத்தையும் வறுத்துட்டு அரைக்கிற வரைக்குமே, பொடி ஆகிற வரைக்கும் இதை தனித்தனியாக தான் பொடி பண்ணணும். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி பொடிப்படும். அதனால் முதல்ல வந்து இந்த பொட்டுக்கடலை, நைஸாக பொடியார ரவை, பொட்டுக்கடலை இதெல்லாம் உள்ளே போட்டு எள்ளு போட்டால் கொஞ்சம் வந்து எண்ணெய் இறங்குங்கிறதுனால இந்த நைஸாக அரையாதுங்கிறதெல்லாம் முதல்ல ஜாரில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடணும். பாசிப்பருப்பை வந்து ஆறுனப்புறம் அடியில் பாசிப்பருப்பை போட்டு ஒரு 4 சுற்று சுற்றிட்டு, அதுக்கப்புறம் அதுலேயே பொட்டுக்கடலை போட்டு சுற்றிட்டு, அப்புறம் எள் போட்டு சுற்றிட்டு, அதுக்கப்புறம் ரவை போட்டுட்டு, அப்புறம் தேங்காய் போட்டு எல்லாம் அரைப்பட்ட உடனே இது மாதிரி அகலமான பாத்திரத்துலேயே அரைச்ச அந்த மாவை கொட்டிண்டு, இந்த பாகு காய்ச்சிட்ருக்கு இல்லையா, இந்த வெல்லம் அதை வந்து அதோட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வைக்கணும். இது வந்து கொஞ்சம் ப்ராசஸ் வந்து பெரிய ப்ராசஸ் தான், ஆனால் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த அளவுக்கு செவக்க வறுந்தது போதும், இதையே எடுத்துடலாம். இப்போ நான் எந்த ஆர்டரில் அரைக்கிறேனோ அதே ஆர்டரில் உங்களுக்கு செட் பண்ணி காமிக்கிறேன். அதே ஆர்டரில் மிக்சியில் நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதெல்லாம் வறுக்கிற நேரத்தில் வெல்லம் ரெடியாக எடுத்து நல்லா கொதித்து திக்காக இருக்குது பாருங்கள். இதில் வந்து கொஞ்சம் கையால் தொட்டோம் அப்படின்னா இந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். இந்த அளவுக்கு இது கொதிச்சா போதும். இதையும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது மிக்சர் ஜாரில் எந்த ஆர்டரில் அரைக்கணுங்கிற ஆர்டரில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு நல்லா ஆறினப்புறம் பாசிப்பருப்பை அரைச்சிக்கோங்க. அதோட பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் அதே ஜாரில் பெரிய ஜார் எடுத்துட்டேலாம் ஒரே இதில் நம்ம போட்டுடலாம். பொட்டுக்கடலை அது நைஸ் போட்டு சேர்ந்து கலந்த உடனே ரவையை போட்டுக்கோங்க. ரவை கலந்த உடனே எள்ளு போட்டுக்கோங்க. கடைசியாக தேங்காய் போடுங்க. ஏன்னா தேங்காயோட நல்லா நைஸாக அரைக்கிறத விட கொஞ்சம் கோர்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் அரைச்சி நம்ம வறுத்த வாணலி இருக்குல்ல, அதுவும் சூடாறி இருக்கும். அதுக்குள்ளேயே எல்லா மாவையும் போட்டுட்டு இந்த சிரப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்ம எப்படி உருண்டை பிடிக்கிறதுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது எல்லாமே வறுத்தது எல்லாமே நல்லா ஆறிடுத்து. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சாமானும் நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போது மிக்சர் ஜார் வந்து என்னோடது பெருசுங்கிறதுனால இதை நல்லா பொடி பண்ணிவிட்டு அதோட சாமான் சேர்க்குறேன். ஒருவேளை நீங்கள் சின்ன ஜாரில் அரைச்சல் அப்படின்னா அது ஒவ்வொன்றையும் நைஸாக அரைச்சி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அரைச்சின்னு வந்துடலாம். நல்ல வாசனை. இப்போ வந்து பாசிப்பருப்பு நல்லா அரைச்சிட்டு இப்போ இதோடையே நம்ம பொட்டுக்களையும் ஆட் பண்ணிக்கலாம். இடம் நிறையா இருக்குங்கிறதுனால இந்த பொட்டுக்களையும் ஆட் பண்ணி திருப்பியும் அரைச்சிக்கலாம். பாசிப்பருப்பில் கொஞ்சம் சலிக்கிற வேலைலாம் வேண்டாம். ஏன்னா அந்த குறைப்பருப்பை வந்து அடுத்தடுத்த சாமான் போட்டு அரைக்கும்போது நைஸாகிடும். ஓகே, அப்போ பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த மாவில் பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைச்சாச்சு. இதோடையே நான் வந்து வறுத்து வச்சுருந்த ரவையும் சேர்த்துக்கிறேன். இதுலேயே வந்து ரவையும் சேர்த்துட்டுலாம். சேர்த்துண்டு நிறைய இடம் இருக்குங்கிறதுனால இந்த ரவையும் சேர்த்து இதோட நான் அரைச்சின்னு வரேன். இப்போது ரவையும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. எல்லாம் பாருங்கள் நல்லா மாவு மாதிரியே இருக்கா. இப்போ இதில் எள்ளு சேர்க்கலாம். எள்ளு சேர்த்த உடனே அந்த எள்ளில் இருக்கிற ஒரு எண்ணெய் தன்மை இருக்கு இல்லையா, அதனால கொஞ்சம் என்ன ஆகும், கெட்டி கொடுக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் அப்படியே ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கும். அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போது எள்ளும் போட்டாச்சு. எள்ளு போட்ட உடனே கொஞ்சம் பாருங்கள் கெட்டியாயிருக்கு. கையில் பிடிக்க வர வரைக்கும் கெட்டியாயிருக்கு பார்த்தீங்களா, இது மாதிரி ஆகும். இப்போ நம்ம ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தேங்காய் துருவல் போட்டால் ஃபுல்லாக நல்லா கலக்காது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மாவு வந்து எடுத்து வெளியில் வச்சுட்டு தேங்காய் போட்டு அரைச்சிட்டு அப்புறம் நம்ம அதில் கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மாவை தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ தேங்காய் ஏன் அரைக்கணும், அரைக்காமே போடலான்னு கேள்வி வரும். ஆனால் அரைச்சிட்டு போட்டோம்னா எல்லா மாவோடையும் நல்லா கலந்துக்கும். சும்மா ஒரு சுற்றிட்டு நம்ம போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம ஏற்கனவே எள்ளோட எண்ணெய் தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அரைக்கலாம்.
கலந்து விட்டுருக்கேன், அரைச்சிட்டு வரேன். இப்போது தேங்காய் இருக்கிறதே தெரியாமல் நல்லா அரைச்சிட்டு, இப்போ நம்ம வருத்தம் இல்லையா, அந்த வானல் நல்லா அகலமான பாத்திரம் வேணுங்கிறனால ஈரப்பதமும் இருக்காது அப்படிங்கிறனால இந்த வானலையும் எடுத்துக்கிறேன். இதில் மாவெல்லாம் கொட்டிடலாம். அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. ஏலக்காயெலாம் தேவையே கிடையாது, அப்படி ஒரு வாசனை இதில். இப்போ இதோட நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி அரைக்க முடியாதுங்க நான் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த மாவையும் ஆட் பண்ணி நல்லா கையால் கலந்து விட்டுருங்க. இப்போ இதுவும் கொஞ்சம் சூடு இருக்கும் அந்த அரைச்சதில். இப்போ நம்ம இதோட வெள்ளைப்பாக எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோங்கிறதையும் பார்க்கலாம். இப்போது அரைச்சி எடுத்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த வெள்ளை கரைசல் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மொத்தமாக போட்டுட்டா எவ்வளோ இருக்கு, ரொம்ப கெட்டியாகிடும், ரொம்ப நீர்க்காயிடும். நமக்கு உருண்டை பிடிக்க வர அளவுக்கு இருந்தால் போதும். இங்கே பாருங்கள், இதுவே இந்த அளவுக்கு வந்துடுது. இப்போ கொஞ்சம் சூடு ஆற வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி உதிர ஆரம்பிக்கும். ஏன் அதுக்கு இவ்வளோ வெள்ளம்னு கேட்பேன். இது கொஞ்சம் ஆறித்துனா வச்சுக்கோங்களேன், திருப்பி நல்லா உதிர்ந்து வந்துடும். அந்த உதிர்ந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் வெள்ளை தண்ணி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நான் எடுத்து வச்சதில் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் ஒரு 2-3 கரண்டி போட்டுக்கிறேன். நல்லா இந்த சப்பாத்தி மாவு உருண்டை இருக்குல்ல, மாவு அது மாதிரி வரணும். வந்தால் தான் இந்த ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சிறப்பு அப்படியே மேலே ஆட் பண்ணி அந்த மாவு நல்லா கோதுமை மாவு, சப்பாத்தி மாவு இருக்கு இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் பசஞ்சுக்கலாம். அவ்வளோதான் நான் எடுத்து வச்சுருந்தேன், ஃபுல்லாக முடிஞ்சிடுது. இப்போ இதை நல்லா கையை விட்டு பசஞ்சிக்கலாம். நீங்கள் பிசைஞ்சு வைக்க அந்த உள்ளே இருக்கிற ரவை, பொட்டுக்கடலை மாவு எல்லாமே ஊறிக்கும். ஊறிண்டு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம நெய்யோ எண்ணெயோ இல்லை எதுவுமே தடவ வேண்டாம். இப்படி இருக்கா, இந்த அளவுக்கு இருக்கிறத கொஞ்சம் அப்படியே ஊற விட்டேன்னா மேலே இருக்கிற அந்த ஈரப்பும் உள்ளே போய் சேர்ந்துக்கும். இதுக்கப்புறம் நம்ம சும்மா கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா இதோடையே நம்ம பிசைஞ்சோம் உருட்டினோன்னா உருட்ட வராது. வாஷ் பண்ணிவிட்டு கையை ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டிக்கலாம். நல்லா உருட்ட வரும். உங்களுக்கு கையில் ஒட்டுது அப்படின்னு ஃபீல் பண்ணால் மட்டும் நீங்கள் நெய் தடவிக்கோங்க, இல்லைனா தடவணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் எண்ணெய் எதுவும் தடவிடாதுங்க, நெய் தடவினா தான் நல்லாயிருக்கும். ஒட்டணும் அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் நெய் தடவி சின்ன சின்னதாக உருட்டிக்கலாம். இப்போ நான் கை வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உருட்டுறதை காமிக்கிறேன். இப்போ நான் கையில் நெய் எதுவுமே தடவிக்காமையே எடுத்து நமக்கு அழகாக உருட்ட வரும். இந்த பாருங்கள், இது மாதிரி அழகாக நம்ம உருட்டலாம். ஒருவேளை உங்களுக்கு ஃபீல் ஆகுது, அப்படி பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது, 4 உருட்டின அப்புறம் பிசு பிசுன்னு இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிடலாம். இந்த வானிலையிலேயே ஓரமாக கொஞ்சமாக நெய் கொத்திக்கோங்க. சும்மா இந்த அளவுக்கு நெய் போடும். இதுக்கு மேலே இங்கே நெய் போட வேண்டாம், இந்த அளவுக்கு நெய் போடும். இந்த நெய்யை கொஞ்சம் 2 விரலில் தொட்டுண்டு உள்ளங்கையில் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் நம்ம இந்த ஒவ்வொரு நாள் உருண்டை பிடிக்க வேண்டியதான். உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 4-5 உருண்டைக்கு ஒரு தடவை நீங்கள் நெய் தொட்டுண்டா போதும். இது உங்களுக்கு 1 வாரம் 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. அவ்வளோ நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஆறின அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேலே பளபளன்னு இருக்குல்ல, அதெல்லாம் இருக்காது. நல்லா ஈரம் ஆறிடும், ஒரு மாதிரி டைட்டாகிடும். ஆனால் கடிக்க முடியாத அளவுக்குலாம் இருக்காது, நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இதே மாதிரி அத்தனை உருண்டையும் நம்ம செஞ்சு எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதான்.
இதுக்கு வந்து நான் அறுசுவை உருண்டை அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். ஏன்னா 6 சுவையும் ரவையோட அந்த வாசனை, அப்புறம் வந்து பொட்டுக்கடலை, பாசிப்பருப்பு, தேங்காய், வெல்லம், எள்ளு எல்லாமே நமக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அரோமா கொடுக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். அப்படிங்கிறனால நான் இதை வந்து அறுசுவை உருண்டை அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்கிறதோ அப்படி வச்சுக்கோங்க. இதை வந்து சாப்பிட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. நல்லா ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு வீட்டுக்கு குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக கொடுக்க முடியும். சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது. இதில் ஒயிட் சுகர் இல்லை, நெய் இல்லை, எதுவுமே இல்லைங்கிறனால ப்ரெஷர் இருக்கிறவா, சுகர் இருக்கிறவங்க யார் வேணாலும் இதை சாப்பிட்லாம். உடம்புக்கும் நல்லது, வயிறும் நல்லா நிறைஞ்சிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், ராதே கிருஷ்ணா.